இன்றைக்கி நம்ம 1 கிலோ நண்டை வச்சு சிங்கப்பூர் ஸ்டைல் பிளாக் பெப்பர் கிராப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 1 கிலோ நண்டு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு இட்லி சட்டி வச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே நண்டை கொட்டி நம்ம 7லேருந்து 8 நிமிஷம் நண்டை வேக வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் தான் நண்டு வேக வைக்கிறோன்னு இல்லை, நம்ம கொதிக்கிற தண்ணியில் கூட நண்டை போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஆரஞ்சு கலர் இல்லை சிவப்பு கலரில் வந்ததுக்கப்புறம் நண்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம நண்டில் தண்ணி இருக்கும், தண்ணியை நம்ம வடிகட்டணும், கொஞ்சம் நேரம் ஆகும். இதில் அப்படின்னா டேரெக்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏழுலேருந்து 8 நிமிஷம் நண்டை நம்ம நல்லா வேக வச்சாச்சு. எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். நண்டு நமக்கு நல்லா வெந்து ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வேணும், சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பதினஞ்சு பல் பூண்டு வேணும். இது மாதிரி உங்களால் சின்ன சின்னதாக கட் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா இது மாதிரி உலக்கில் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். 2 அங்குலம் இஞ்சி வேணும், அதையும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிறிதளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு, 2 பெரிய வெங்காயம், 2 அங்குலம் இஞ்சி, பூண்டு 15 பல் நசுக்கியது, பச்சை மிளகா 2, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். நண்டு நமக்கு ஏற்கனவே வெந்துருச்சா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை தூக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் ப்ளஸ் வெண்ணெய் 2டைமே அதில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா நமக்கு சூடானதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை 4மே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடிப்படியாக நறுக்கி வச்சுருந்தா 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகாய் இதில் போட்டு 30 செகண்ட் கிளறி விட்டுக்கலாம். முப்பது செகண்ட் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சோயா சாஸில் எப்போவுமே உப்பு இருக்கும், அதனால் உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு மறுபடியும் நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம்.
2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கார்ன்ஃப்ளவர் கலவையை ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கலவையை சேர்த்து சாஸ் நல்லா கெட்டியாக்கணும். கார்ன்ஃப்ளவர் கலவையை சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விடும்போது சாஸ் கெட்டியாகிறது நமக்கு அப்படியே தெரியும். முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ சாஸ் நல்லா கெட்டியாயிருச்சு. இதுக்கப்புறம் நண்டை இதில் போட்டுக்கலாம். நண்டை இதில் போட்டதுக்கப்புறம் சாஸ் நண்டோட ஒட்டி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாஸ் நண்டோட படுற அளவுக்கு எல்லா சைடும் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லை அப்படின்னா உப்பு டேரெக்டாக சேர்க்காமல் உப்பு கரைசலாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக நண்டு மேலே கொஞ்சம் மிளகுத்தூளை தூவி விட்டு சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.